வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான். கையில் என்ன தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலுமே சாம்சங் நிறுவனத்தோட ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக வச்சுருந்தோம்னா அது லுக்கு அந்த அம்சமே தனி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதோட பின்னாடி பேனல் நம்ம காதில் ஃபோனை வச்சு பேசுகிறப்போ அது பின்னாடி இருக்கிற லுக்கு, அதோட அளவு, கை கிடக்கமாக இருக்கிறது, அதேமாதிரி டிஸ்பிளேயோட அந்த பிரைட்னஸ், அந்த டிஸ்பிளேயோட லுக்கு எல்லாமே சாம்சங்குன்னு தனி ஒரு மதிப்பே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான். சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G விரைவில் வந்து சாம்சங் கேலக்ஸி S22 சீரியஸ் தொடங்கப்பட இருக்குது. ஆனால் இப்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காத்திருக்கலாமா, இல்லை சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சாம்சங் கேலக்ஸி S21 சீரியஸில் 2021 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி S21 FE 5G ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா கேலக்ஸி S20 FE 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனோட வாரிசாக அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோனை டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட், இதெல்லாம் சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த சிறந்த அம்சங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இதில் சிறந்த காட்சி அமைப்பு, நல்ல கேமரா செயல்திறன், IP68 மதிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த யூஸ் பண்ணுறதுக்கு மென்மையான செயல்திறன், நல்ல ஸ்பீக்கர், இது எல்லாமே இருக்குது. ஓகே, கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் போதுமான அளவு, அதாவது இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம், ப்ரீமியம் ரக அம்சம்னு சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி இதில் இல்லை. அதே மாதிரி இதில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆகும்போது இந்த பாக்ஸில் சார்ஜர், ஹெட்ஃபோன் ரெண்டுமே இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஓகே, இதுக்கு சார்ஜர், ஹெட்ஃபோன் என்ன பண்ணுறதுனா தனியாக தான் வாங்கி ஆகணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேரியண்ட்டோட விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணது 8GB RAM 128GB உள்சமைப்பு கொண்ட வேரியண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54,999 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த OnePlus RT, Vivo X70 Pro, OnePlus 9, iPhone 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் அறிமுகம் செஞ்சது ரூபாய் 50,000 20,000 இடைப்பட்ட விலை பிரிவில், அந்த விலை பிரிவில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு போட்டியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கட்டமைப்பு, அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாடி, முன்னாடி பின்னாடி இந்த விகிதம் எல்லாம், இந்த அமைப்பு எல்லாமே ரொம்ப கிராண்டாக சூப்பராக தரம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்களாக தூக்கி போட்டு ரொம்ப உடைக்கிற வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வர ஸ்மார்ட் ஃபோனோட கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம தாராளமாக சொல்லலாம். அந்த அளவு இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா 6.4 இன்ச் முழு HD+ டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே அப்படின்ற டிஸ்பிளே இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் நம்ம இந்த கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி அனிமேஷன் காட்சி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிருதுவான வண்ணமயமான காட்சியாக தான் டிஸ்பிளே தூக்கி கொடுக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்க மாதிரி கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அதேமாதிரி OTT ஸ்ட்ரீமிங் செய்கிறதுக்கும் சரி, கேமிங் விளையாடுறதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த AMOLED டிஸ்பிளே ரொம்ப கிராண்டாக சூப்பரான லுக்கை கொடுக்குது அப்படின்னே தாராளமாக சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 3 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 12MP, 8MP, அதாவது 2 12MP கேமரா, 8MP கேமரா, அப்புறம் LED ஃப்ளாஷ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேமராவில் காட்சி, அதாவது கேமரா யூஸ் பண்ணி நம்ம பிக்சர் கேப்சர் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே தூக்கி கொடுத்து பேக்ரவுண்டாக ப்ளர் பண்ணி நீட்டாக காட்டுது. அதை கிட்டக்க வச்சு ஜூம் பண்ணி நம்ம கிட்டக்க வச்சு எடுக்கும்போதும் நமக்கு தேவையான காட்சியை ரொம்ப தெளிவாக கொடுக்குது. குறிப்பாக லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்குது பிக்சர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவு இருக்குது. முன்பக்கத்தில் 32 மெகா பிக்சல் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் பொருத்தப்பட்டிருக்க சிப்செட் என்ன பார்த்திங்கன்னா ஆக்டோ கோர் சாம்சங் Exynos அந்த சிப்செட் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இதோட வச்சு நம்ம 8GB RAM. பேட்டரி அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்டரி இதில் இருக்குது. 8GB RAM, 128GB சேமிப்பு, கைரேகை சென்சார், வயர்லெஸ் சார்ஜிங், டியூவல் சிம் கார்டு, USB OTG சப்போர்ட்டு, 5G ஆதரவு அப்படின்னு சொல்லி ப்ரீமியம் ரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களுமே ரொம்ப தரம் வாய்ந்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் 50,000 விலை பிரிவில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு முடிவெடுத்திருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்ணை மூடி வாங்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கிராண்டான ரிச்சான லுக்கை கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.